9 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நாள் நள்ளிரவு நமக்கெல்லாம் மோடி ஒன்றை அறிவித்தார். இன்றையோடு 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று. அதற்கு பிறகு நாமெல்லாம் நம்மிடம் இருக்கிற பணத்தை மாற்றுவதற்காக வங்கிகளிலே வரிசையிலே நின்றோம். இந்தியாவிலே நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த வரிசையிலே நின்ற போது விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதேதான் செய்திருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியோடு நம்மிடத்திலே இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். இப்பொழுது நம்மிடம் இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு நாம் வாக்களிக்க முடியாது, அதெல்லாம் செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இன்றைக்கு வாக்காளர் அடையாள அட்டைகள் செல்லாது. புதிதாக நாம் விண்ணப்பம் கொடுத்து சேர்ந்து மீண்டும் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றால்தான் நாம் ஓட்டு போட முடியும். இருக்கிற தாய்மார்கள், கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள், நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஓட்டு இல்லைன்னா என்ன, இந்த ஒரு எலெக்ஷன்ல தானே ஓட்டு போட முடியாது, அதனால வேற ஒன்றும் பாதிப்பு இல்லையே என்று நீங்கள் அலட்சியமாக நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு அவர்கள் நம்முடைய ஓட்டுரிமை மட்டும் இங்கே நிரூபிக்க சொல்லவில்லை, இதோடு சேர்த்து நாம இந்தியாவுடைய குடிமக்கள் தானா என்பதையும் நிரூபிக்க சொல்கிறார்கள். இன்னைக்கு ஓட்டுரிமை பாரத்தை நீங்க பில்லப் பண்ணி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவர் தானா என்பதை நீங்க நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு போயிடும், உங்க பிள்ளைங்க படிக்க முடியாது. இங்க பக்கத்துல கீழ்புத்துப்பட்டு இடத்துல ஈழத் தமிழர்களுடைய அகதி முகாம் இருக்கிறது. அந்த அகதி முகாமிலே இருக்கிற ஈழத் தமிழர்களுடைய கதி என்னவோ அந்த கதிதான் நமக்கு எல்லாருக்கும் ஏற்படும். நமக்கு எந்த உரிமையும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க தொழில் செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, ஒரு சொத்து வாங்க முடியாது, உங்க பிள்ளைங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இன்னைக்கு பிஜேபி வந்ததும் நம்முடைய இடஒதுக்கீடு குடும்பம்னு பார்த்தா நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க கூடாதுன்னு புதுசாக கல்வி திட்டத்தை கொண்டு வந்தா அதை எதிர்த்தார் என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மேல பொய் வழக்குகளை போட்டார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. இந்த கல்விக் கொள்கை என்பது ஏழை எளிய மக்களை படிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு இதெல்லாம் எதிர்ப்பு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னா அடிபடியிலே கை வச்சு நீங்க இந்த நாட்டுடைய குடிமக்கள் சொன்னாதானே உங்களுக்கு இதெல்லாம் அந்த குடிமக்கள் என்பதை எடுத்துக் கொள்கிறோம் என்று இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே நமக்கு வந்திருக்கிற ஆபத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இதை எதிர்க்கிறார், ஏன் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இதை எதிர்க்கின்றன என்று சொன்னால் நம்மளை எல்லாம் நம்ம சொந்த நாட்டிலேயே அகதிகளாக பார்க்கிறார்கள். அகதிகளாக்கி நம்ம எல்லாம் திறந்த வெளி சிறைச்சாலைகளை அடைக்க பார்க்கிறார்கள். இன்னைக்கு அஸ்ஸாமில் அதான் செஞ்சிருக்கான், அங்கேயே பெரிய பெரிய ஜெயில கட்டியிருக்கான், திறந்த வெளி சிறையை கட்டி அந்த மாநிலத்து மக்களையே அந்த சிறையில போட்டிருக்கான். அதே போல தமிழ்நாட்டில் திறந்த வெளி சிறைச்சாலைகளை உருவாக்கி நம்ம எல்லாம் அகதிகளாக ஆக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார் மோடி. அதை நாம் புரிந்து கொள்கிற காரணத்தினாலேதான் நாம் இதை எதிர்க்கிறோம். இதை நாம் உயிரை கொடுத்தாவது நம்முடைய குடியுரிமையை காப்பாற்ற வேண்டும், வாக்குரிமையை காப்பாற்ற வேண்டும். அதற்கான இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல, ஒரு கட்சியில் நடத்துகிற போராட்டம் அல்ல, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிற போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இதற்காக போராடி நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த போராட்ட தீயை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிற வணக்கம்.